என் செல்ல குட்டீஸ் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப அழகான, ரொம்ப மென்மையான ஒரு விஷயத்த கத்துக்க போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒரு கியூட்டான எக்ஸ்பிளைனர். இதோட பேரு தாகமுள்ள பயணி. அப்படியே மெதுவா உங்க கண்களை மூடிக்கோங்க. நான் சொல்றத ரொம்ப அமைதியா கேளுங்க. முதல் அத்தியாயம். ஒரு வெப்பமான தாகமான பயணம். ராம் அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் ஒரு பெரிய பாலைவனத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அந்த பாலைவன மணல் எவ்ளோ பெருசு தெரியுமா? அப்படியே முடிவே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த மணல் கொஞ்சம் சூடா, ஆனா உங்க பாதங்களுக்கு இதமா இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ரொம்ப தூரம் நடந்ததுனால ராம் ரொம்ப ரொம்ப சோர்வாயிட்டாரு. அவருக்கு பயங்கரமா தாகம் எடுத்துச்சு. ஒரே ஒரு சொட்டு தண்ணி எங்கேயாவது கிடைக்கலான்னு ரொம்ப ஏக்கத்தோட தேடி அலைஞ்சாரு. அத்தியாயம் 2. பாலைவன கிணறு. அப்படி அவரை தேடிட்டு இருக்கும்போது அந்த பெரிய மணல் வெளிக்கு நடுவுல திடீர்னு ஒரு அழகான பளபளக்கிற தண்ணீர் பம்ப் ஒன்னு தெரிஞ்சிச்சு. அந்த சூடான மணலுக்கும் இந்த சில்லுன்னு இருக்கிற பம்புக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த பம்புக்கு பக்கத்திலேயே ரொம்ப தெளிவான தண்ணி இருக்கிற ஒரு சின்ன பாட்டில் அமைதியா காத்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த உடனே ராமுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ஆஹா, தண்ணி கிடைச்சிருச்சுன்னு ஓடி போய் அந்த சின்ன பாட்டிலை எடுத்தாரு. 3வது அத்தியாயம். ராமோட ஒரு கடினமான முடிவு. அந்த பாட்டிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன போர்டு இருந்துச்சு. அதுல என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? முதல்ல இந்த தண்ணிய பம்ப்ல ஊத்துங்க, அதுக்கப்புறம் கிணத்து தண்ணி வெளியே வரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா எழுதிருந்துச்சு. இப்போ ராமுக்கு ஒரே யோசனை. அவருக்கு ஏற்கனவே தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு. நான் ரொம்ப தாகமா இருக்கேன். இப்ப நான் இந்த தண்ணிய குடிக்கணுமா, இல்ல அந்த போர்டுல சொல்லியிருக்க மாதிரி இந்த தண்ணிய பம்புல ஊத்தணுமா அப்படின்னு அவருக்கே ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அப்புறம் அடுத்தவங்க தாகம் தீரணும்னு இந்த தண்ணி பாட்டலை இங்க வச்சுட்டு போன அந்த நல்ல மனுஷனை ராம் நினைச்சு பார்த்தாரு. அந்த நல்ல மனுஷன மாதிரியே தானும் நடந்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதனால அந்த போர்டுல இருந்த வார்த்தைகளை முழுசா நம்ப முடிவு பண்ணாரு. அத்தியாயம் 4. பழப்பழக்கும் தண்ணீர். முதல் படி, ராம் அந்த பாட்டில்ல இருந்த தண்டிய கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அப்படியே அந்த பம்புல ஊத்துனாரு. 2வது படி, அதோட கைப்பிடியை பிடிச்சு மெதுவா அழுத்தினாரு. மேல கீழே, மறுபடியும் மேல கீழே. என்னாச்சு தெரியுமா? கொஞ்ச நேரத்திலே அந்த கிணத்துல இருந்து ரொம்ப புதுசான சில்லுன்னு ரொம்ப சுவையான தண்ணி சலசலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிய ராம் குடிக்கும்போது அது எவ்வளவு அமிர்தமா இருந்திருக்கும்னு உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? அத்தியாயம் 5. ஒரு மென்மையான பாடம். இந்த அழகான விஷயத்திலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? 1. எப்பவுமே நல்ல அறிவுரைகளை நாம கேட்கணும். 2. நல்லவங்கள நாம கண்டிப்பா நம்பணும். 3. சரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனா கடைசியில அது நமக்கு ரொம்ப நல்ல பலனை தான் கொடுக்கும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே உங்க கண்களை முழுசா மூடிக்கோங்க. நாளைக்கு விடிஞ்சதும் நீங்க என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செய்ய போறீங்க அப்படின்னு மெதுவா யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்குங்க. குட் நைட். இனிய இரவு.